ஏய் ஆமா சொல்ல வந்துட்டேன். கிஷோர் இருக்கான்ல, கிஷோர் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் ஏதோ எடுக்கிறான்டா. லவ் ஃபிலிமா உனக்கு அமைச்சிருந்தானா அப்படின்னு. கிஷோர் பையன் வந்து ஒரு ஆடிஷனுக்கு 2 பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டான். அது ஏதாவது ப்ராக்டிஸ்க்கு ஆடிஷன் அது அவன் வீட்லயே வச்சுப்பான். 2 பேர் அவன் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறானா, அதுக்கு 2 பேர் தேவைப்படுது. அதனால நம்ம வந்து ஏதாவது ஆடிஷன் ப்ராக்டிஸ் பண்ணி போய் என்ன ட்ரை பண்ணுவோம். 3 பேர்ல 2 பேர் வந்தா 2 மாசம் கழிச்சு ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் 2 பேர் வந்து பசங்க கேட்கறான். லவ் ஷார்ட் ஃபிலிம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஹஸ்பண்ட் ஏதோ கல்யாணம் ஆன மாதிரி ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சுல. 2 ரோல் கேட்டான். மேபி ஒருத்தர் வந்து அந்த ஹீரோ ரோலுக்கு, இன்னொருத்தர் வந்து ஃப்ரெண்டா இல்ல அந்த பொண்ணுங்களா இருந்தா நடிப்பீங்களாடா, பண்ண மாட்டீங்களா? ஏய் உண்மையில அடி பொண்ணுலாம் அந்த டிசைன் ஆச்சுரியா? டேய் என்ன பத்தி தெரியாது தெரியாது, அதனால தான் கேக்குறேன். சரியா நீ நம்பி கொடுப்பா வாய்ப்பா. இப்ப சும்மா பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஸ்கிட் ஒண்ணு பண்ண போறோம். அந்த ஸ்கிட்ல வந்து ஒரு லேடி ரோல், ஒரு ஜென்ஸ் ரோல். ஜென்ஸ் ரோலா? நீ என்ன ரோல்? அப்ப ஒரு பொண்ணா நடிச்சு பாப்போம் எப்படி இருக்கு. ஏன்னா வந்து நடிக்கணும் லைவ்ல. உண்மையான பொண்ணு வருவாங்களா? ஹீரோ லவ் ஃபிலிம்னா பொண்ணு இல்லாம சரி இப்ப யாரு வருவா? நம்ம பொண்ணு இப்ப யாரு வருவா? நம்மளே மாத்தி நடிக்கிறேன். நீ வாய்ஸ் ரெண்டு என்னங்க அப்படின்னு அதை பார்த்தா ஒரு பொண்ணு ஃபீலிங்கே வராது எனக்கு. இப்ப பாரு என்னடா சீனு இந்த மாதிரி பொண்ணா நடிகண்டா. எங்க அம்மா வீட்டு போயிட்டேன். நீங்க கோச்சிங் போயிட்ட. ஏன்டா பொண்ணு எப்பவுமே கோச் அம்மா வீட்டு போறீங்க? பையன் கூடாதா? நீ அப்ப நீ மாமியார் கேட்டு கரெக்டா பேசுறீங்க. நீ தான் மாமியார். ஓகே பொண்ணோட அம்மா நீ தான், நான் தான் புருஷன். ஓகே இல்ல நீ புருஷனா நடிக்கிறியா? நீ இல்ல நீ நடி. நீ தான் புருஷன் கரெக்டா இருக்கும். நான் வந்து புருஷன் கரெக்டா இருக்கும். ஆமா ஏன் அப்ப நம்ம மாமியார் லேடிஸ்லாம் அடிக்கலாம். உன் வாய்ஸ்ல மென்ஷே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கிருபா நந்தினி. கிருபா வெட்ஸ் நந்தினி. சீரியஸா ஒரு சுத்தபத்தமான ஒரு ஹஸ்பண்ட். சரி ஓகே ஓகே. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வந்துருச்சு. உன் ஒய்ஃபை நீட்டா சமாதானப்படுத்தி நீ அவளை கூட்டு போற. உன் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீ அவளை கூட்டு போ. என்னடா சண்டை முடிவு பண்ணி வச்சுக்கீங்க? எதனால நீ கோச்சில் இருந்து சொல்லுகிற? 6000 ரூபாய் புஸ்தகம். 6000 ஒரு நீட்டான சண்டை குடி குடி எது கோச் வந்த? என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? நம்ம அத்தை வீடுப்பா. அது நம்ம அத்தை வீடுன்றா. நம்ம அத்தை வீடுனா நீ என்ற அக்கா தங்க அண்ணன் தங்கச்சி நம்ம அத்தை வீடு. ஓ அத்தை வீடு சரியா? நம்ம அத்தைனா அவன் கூட பிறந்த சரியா? கஷ்டப்பட்டு கேட்டரிங் போகும்போது நாங்கள் வாங்கினோம். வீட்டில் ஒன்று இருந்துச்சு. இங்க பாருப்பா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை. சரி மன்னிச்சிரு, உனக்கு தெரியாம கூடாது. நான் உங்ககிட்ட காலைல வந்து வீட்டுக்கு வந்து நான் உன்னை என்ன பண்றேன் பழுகுறேன். சரி விடு. சாரி ஒரே ஒரு சான்ஸ். நான் வந்து இப்போ வந்து இது ஆமா அறிவு கட்டவன அவனுக்கு அது கெட்ட போடுறான். இப்ப பேர்ட் பர்ஃபார்மன்ஸ் பசுபதி மாடிக்கிறான். அகோரா அதிபதி டைலாக் சொல்றாரு.
பசுபதி. ஏய் ட்ரெஸ் எல்லாம் ஏங்க போங்க. என்ன இது போங்க? டென்ஷன் ஆகுதுங்க. அன்னைக்கே நீங்க சண்டை போட்டு சும்மா சண்டை போட்டு இருக்கீங்க. நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வா, கிளம்புவா. நல்லா இருக்காதவா? அதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு எங்க அம்மா வீட்டுல தான் பிடிக்க வச்சிருக்கு. இங்க பாரு சின்ன எந்திரி மா என்ன கூட்டு போய ஏந்துவா. சரி விடுவா, பிரச்சனை வீட்டோட முடிச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த 6000 ரூபாய் நீங்க எதுக்கு என்ன எடுத்துன்றீங்க? எடுக்கவே இல்லை. தெய்வம் பாத்தீங்க. நான் கேட்க சொல்லி என்ன சொன்னேன்? 6000 ரூபாய் இங்க இருக்குன்னு சொல்லி தான் முடிஞ்சு போச்சு. 6000 ரூபாய் இங்க இருக்கு. எங்க நான் என்ன கேட்டேன்? நீ பிடிக்கல. ஏய் புண்ணியலாம் சும்மா வண்டி என்னது போடா. எனக்கு உன் கூட வாழையே பிடிக்கலடா. போதுமா? ஏன் பிடிக்கல? 6000 ரூபாய் எடுக்கவே இல்லை. 6000 ரூபாய் எடுத்தேன்ற வெறுப்பா இருக்கு தெரியுமா? நீ சொல்ல வேண்டியதான், தெளிவா சொன்னி 6000 ரூபாய் இங்க இருக்குன்னு சொல்லி. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு வராங்க. என்ன கூட்டு போ. என்னதுமா அவங்க எல்லாம் இல்லன்னு தெரிஞ்சுதான் வந்துக்கிறாங்க. நீ வா, ட்ரெஸ் எடுத்துட்டு வா, போலாம் வா. வா தண்ணி பிடிக்கல தெரியுமா? ஏய் தண்ணி ஊத்துறது உங்க அண்ணன் ஊத்துனா? நானா ஊத்துனேன்? எவ்வளவு அனலா இருக்கு பாரு உனக்கு. வா வீட்டுக்கு கிளம்பி வா. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு அங்க வந்தா காசை இங்க வச்சேன் அங்க வச்சேன் தொலைச்சு நீங்க தொலைச்சிட்டு ஏன் பழி போட்டு 6000 ரூபாய் உன்னால ஒழுங்கா வைக்க தெரியாதா? அதனால தானே கேட்டாங்க. என்ன சின்ன இருக்கியா? இவன் வெளில அனுப்பா. என்னது அம்மா வெளியே வா, வீட்டுக்கு கிளம்பி வை. ஏய் வீட்டுக்கு வாடின்னு வா. வீட்டுக்கு வரல, முடிக்கல. ஏய் உன் பொண்ணு வாழ்த்து வச்சுக்கிற. சண்டை போட்டவங்க இருங்க அத்தை பண்ணி கூப்பிட்டு போறாங்க. ஏதோ சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இப்ப கடைசியா கேக்குறேன், நீ வரியாதியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அம்மா கொண்டு போறோம். ஒண்ணும் இல்ல, 6000 ரூபாய் எத்தனை வந்து கொடுத்தான் வைக்கிட்ட. கேளுங்க, பிரச்சனை கேட்காம என்ன பண்றது? இதனாலதான் சண்டே ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன், நீதான் வைக்கணும். அந்த பொறுமையா தான் பேசுறேன். சியா பாத்து நிக்கிறீங்க. சரி அவளை வச்சா நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை நீ சொல்லு பாப்போம். எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னா என்ன குடும்பம் நடத்திட்டு? நீங்களே ஒரு வார்த்தை கேளுங்க. நான் சொல்றேன் 6000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன். எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன். 6000 ரூபாய் ஃப்ரிட்ஜுக்குள்ள, அப்புறம் பாக்கெட்ல வச்சா பாக்கெட்ல வைக்கிறேன்றா, என்ன பண்றது? அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன் 6000 ரூபாய். 1 hour கழிச்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றது உங்க வீட்டுல 6000 ரூபாய் 1 மணி நேரத்துல ஃப்ரிட்ஜ் கீழே இல்ல. வேற யார் வீட்டுல இருக்கிறா? 6000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் கீழே செல்ஃபி கீழே போச்சு. என் கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? சொல்லுங்க. சரி வீட்டுல இருக்கிறது நானும் அவளும் தான். 6000 ரூபாய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து செல்ஃபிக்குள்ள எப்படி போச்சுன்னு தான் நான் கேக்குறேன். நான் 1 மணி நேரம் கழிச்சு சரி நான் சொல்லிடுறேம்மா. அந்த 6000 வந்து நான் எடுக்கவே இல்லைம்மா. அது இன்னும் செல்ஃப் பக்கத்துல இல்லம்மா. அதை பார்க்காம கூட சண்டை போட்டு இருக்காமா. பாத்தீங்களா? ஒத்துனா நீதான் ஒரே நிமிஷம் இந்த ஆக்டிங் எல்லாம் போடாதுங்க. 6000 ரூபாய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எப்படி செல்ஃபிக்குள்ள போச்சு அதை மட்டும் நீ சொல்லி நான் கிளம்பினே இருக்கேன். ஏமா நான் எடுக்கவே இல்லை. திரும்பி என்னமா பண்றது? சரி நீ எடுக்கலையா? எடுக்கல. நான் காசு எடுத்துன்னு வந்து உன் கால் கீழே வைக்கிறேன். நீ அதை வச்சு ஏதோ பண்ணின்னு போவா. இப்ப வீட்டுக்கு காசு நான் உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்களோ நீங்க சொல்றதுதான் இப்போ இறுதி தீர்ப்பு. சரி அவ தப்பு பண்ணலனாவே இருக்கட்டும். அவளை அனுப்பிச்சு விடுங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்.
என்னால அவ கூட வாழவே முடியாதுமா. நந்தினி நான் என் பேரே மாதிரி என்ன பாருங்க அம்மா. ஏய் அவனுக்கு வயசாகுது, சரி ஏதோ ஒண்ணு அவங்க இது பண்ணிட்டாங்க விடு. நந்தினி நான் சொல்றது ஒரே வாட்டி கேளு. என்னதான் இருந்தாலும் ஆயிரத்தி நீ கட்டண புருஷன் அவன். அவனை நீ தான் கண்ணா டெய்லி நைட் அடிக்கிறாமா. ஏய் டபுள் மீனிங்ல பேசாத, ஒழுங்கா பேசு. அடிக்கலாம் இல்ல இந்த சார், மாதிரி பேசவே டென்ஷன் சாஃப்ட் ஆச்சுடி. என்ன பண்ற? என்ன நீ புருஷன் உனக்குள்ள ஆயிரம் அத வந்து நீ வந்து சொல்லிட்டு இருப்பியா? அத்தை நான் சும்மா நைட் வந்தோடனே அப்படியே லைட்டா டென்ஷன்லாம் சும்மா இப்படி பண்றது. சரி சும்மா அதான் சரி சும்மா லைட்டா தட்டுறா. அது பேர் பேட் டச்ன்றா. இந்த பாருங்க என்ன மயிறு பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்களா நீங்க? என்ன சரிம்மா இப்ப அவங்க கூட போகணுமா? சரிப்பா அவங்க கூட போகணுமா? உங்களுக்கு அதான் பிடிக்குமா சொல்லுங்க. ஆமாமா என்னதான் இருந்தாலும் உன் புருஷன்மா. சரி போயிட்டு போறேன். அதான் இன்னும் ஒரு வாட்டி சொன்னேன். ஏங்க நான் உடனே சொல்லி சாரி ஒழுங்கா கட்ட சொன்னேன். சாரி லுங்கி மாதிரி இவ்வளவு பெருசா தூக்கி கட்டுங்க பால்கனில வந்து. காலேஜ் அது நீங்க சொல்லி வளர்க்க வேண்டியதுதானே, நீங்க சொல்லி வளர்க்க வேண்டியதுதானே. அது மாத்தம் தான் அவசரம், எல்லாம் வேணாம் கிளம்புறேன். தேவையில்லாத வேலை. எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. அது புது வீடு, இன்னொரு வீடு. அதனால அதுக்கேத்த மாதிரி சொல்லுங்க கிட்ட. அவர் என்னதான் இருந்தாலும் உனக்கு தொட்டு தாலி கட்டணும் புருஷன். அவனுக்கு மரியாதை கொடுத்து இருக்குதா இல்ல அத்தை விடுங்க மேல விடுங்க, அடிக்காதீங்க விடுங்க. செவ்வா வீட்டுக்கு போலாமா? தேவையா உனக்கு இது? இந்த இது உனக்கு தேவையா? தேவையில்லாம வந்து அடி வாங்கினு அதெல்லாம் மேரேஜ் வரைக்கும் தான் உனக்கு பெற்றவங்க பார்த்துப்பாங்க. வா ஏந்து வா. 1000 சண்டை இருந்தாலும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். வா ஏந்து வா. இந்த வாட்டி அவன் அச்சானா நான் நிஜமா வீட்டுக்கு போக மாட்டேன். லாஸ்ட்மா போய் சொல்ல. இதுக்கப்புறம் என் பொண்ணு நீங்க கண்கலங்காம பாத்துங்க. மீச தாடிலாம் கொஞ்சம் சேவ் பண்ண சொல்லுங்க.